1 புஸ்தகம் 29 அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் எவரை மேன்மைப்படுத்த உங்களுக்கு முடியும், பலப்படுத்தவோ அவர் கரத்தினால் ஆகும். அவர் யாரை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க மேன்மைப்படுத்துவார். அவர் யாரை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ பலப்படுத்துவார். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நான் தான் செஞ்சேன் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர் மேன்மைப்படுத்தணும்னு நினச்சிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்க கேட்டிங்கன்னா 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் அவரால் என்ன செய்ய முடியும், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் செய்ய நினைத்தது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அவர் செய்ய நினைச்சதை யாரும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மட்டும் தான் செய்வார், அதை மட்டும் தான் செய்வார். வியாதி மட்டும்தான் சுகமாக்காரு, நோய் மட்டும்தான் சுகமாக்காரு, ஆத்மா ரட்சிக்க மட்டும்தான் முடியும். அப்படி இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம் தடைப்பட முடியாது. அவர் சகலத்தையும் செய்வார். கலங்காதீங்க.